ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போறோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில அரிஞ்சு போட்டுக்கோங்க. தண்ணியில நம்ம போறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அப்ப கலர் மாறாம இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பூண்டு எடுத்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அது இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3, ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதோட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அது சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். இதோட நம்ம மஞ்சத்தூள் மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கிண்டி விட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி இது கூட ஊத்திக்கோங்க. இது ஃபுல்லா நல்லாவே வேகணும். பாருங்க எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட நம்ம கொஞ்சனா புளி மட்டும் எடுத்து அதோட தண்ணி எடுத்திருக்கோம், அதை இதோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு தேங்காய் இதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப இதோட நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் சேர்க்கல. சூடான சாப்பாட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கைப்படாம மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.